ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணுன்னா செல்சி பிறந்தது வந்து 1997 அக்டோபர் 25th. அப்போ அவள் பிறக்கும் போது வந்து 3 days கண்டினியூஸ் நான்ஸ்டாப் ரெயின் இருந்துச்சு. பயங்கர மழை டைம் தான் அவள் பிறந்தா. அமர் ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லி ரோட்டில். அப்புறம் 3 days இன்குபேட்டரில் இருந்துட்டு வந்தா நல்லாகி. அப்புறம் அதான் சைல்ட்ஹுட் டேஸ் சொல்லும் போது பெயின் ஸ்கூலில் கண்டினியூஸாக 14 years சேம் ஸ்கூல் தான். பெயின் ஸ்கூலில் படித்தா. அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் யூஜிலாம் சென்னையில் படிச்சுட்டு பிஜி போய் ஹைதராபாத்தில் படிச்சுட்டு வந்தா. அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத்தில் முடிக்கிற டைமில் தான் கோவிட் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிட் டைமில் தான் வர சொல்லிட்டோம். இங்கே தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சென்னை தான். கோவிட் டைமில் ஃபுல்லாக அவங்க அப்பா தான் ஃபுல் கம்பெனி. அவளுக்கு 2 பேரும் கேம்ஸ், இந்த போர்ட் கேம்ஸ் அதெல்லாம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். அந்த மாதிரி எப்படியோ கோவிட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 3 years ஃபுல்லாக என் கூட தான் இருக்கிறான். டெய்லி மார்னிங் எந்திரிச்சு வந்தால் நேராக கிச்சனுக்கு வருவா. வந்து முதல்ல ஹக் பண்ணுவா. அதுக்கப்புறம் என் கூட டான்ஸ் பண்ணும்பா. அப்புறம் அவ கூட டான்ஸ் பண்ணால் தான் விடுவா. அப்புறம் 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு தான் டே ஸ்டார்ட் பண்ணுவாள். அப்புறம் இந்த கிறிஸ்பி தோசை அதுதான் ரொம்ப அவளுக்கு பிடிச்சது. அதை டெய்லி காலையில் அது வேணும் அவளுக்கு. அதை முடிச்சுட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாள். அப்புறம் அடிக்கடி ஒரே கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்டே இருப்பாள். டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்பாள். நான் கூட எதுக்கு அப்படி கேட்குற செல்சின்னு கேட்பேன். அடிக்கடி அதை கேட்பாள். ஏன்னா ஜீசஸ் பீட்டர்கிட்ட கேட்ட மாதிரி இருக்குது, ஏன்ட்டு நீ அந்த மாதிரி கேட்குற. ஆனால் ஆன்சரே பண்ண மாட்டேன் அதுக்கு. நான் திரும்ப திரும்ப ஆன்சர் நீங்கள் சொல்லணும் அப்படின்பா. நான் சொல்லவே மாட்டேன். சொன்னால் நான் பீட்டர் சொன்ன ஆன்சர் தான் சொல்ல முடியும் என்னால், உனக்கே தெரியும் அது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அந்த மாதிரி சிலது கம்பல் பண்ணி கேட்பா, நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் 3 years என் கூடவே இருந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகி போகிறா. இனிமேல் அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃபு. அது எப்படி இருக்கும்னு தெரில. அப்புறம் அதான் செல்சி இப்போ சுதன் அவளே தான் சூஸ் பண்ணிக்கிட்டா. அதனால் நானும் ஒன்றும் மைண்ட் பண்ணல, ஓகேன்னு சொல்லிட்டோம். ஆல் தி பெஸ்ட். 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். மே காட் பிளஸ் தம் abundantly. Okay. Thanks, Michael. Thanks, Lord.